தப்பா நினைக்கலன்னா நான் ஒரு வார்த்தை சொல்றேன். உங்களுக்கு சேவிங் சொல்லி என்ன கூப்பிட்ட உடனே முதல்ல கை கால்லாம் வெட்டான்னு எனக்கு நடுங்கி போச்சு. ஏன்னா ஊருக்குள்ள உங்களை பத்தி ஒரு மாதிரியா பேசுறாங்க, வைத்தியக்காரன் கடிச்சு போடுவேன். ஆனா உங்களை பார்த்தா அப்படி தெரியல, ரொம்ப அமைதியா அடக்க ஒடுக்கமா சாந்த சுரூபியா உட்கார்ந்து இருக்கிறீங்க. என்னங்க சமைச்ச பொண்ணு மாதிரி உட்கார்ந்து இருக்கிறீங்க, அதிலே வரமாட்டேங்குது. அது சரி, மௌனமே ஒரு பாஷை தானே. பண்றா அப்ப சீக்கிரமா ஒரு நல்ல நாளா பார்த்து வீட்டுக்கு வந்தீங்கன்னா வெத்தலை பார்க்க மாத்திக்கலாம். அட நீங்க ஒண்ணு இப்ப பேசுனதே மாத்திக்கிட்ட மாதிரி தானே. யாரு பெரிய கவுண்டர் நிக்கிறா போல இருக்கு? கூட்டுறேங்கிறாரு. கண்ணு வேற சாலேஸ்வரம் ஆயிடுச்சு. ஏண்டா யாராவது வந்திருக்கிறது? நாளைக்கு அமாவாசை இல்ல, உனக்கு நெத்தி பொட்டுல சூடு போடுறதுக்கு ஆள் வந்திருக்கு. என்னங்க எதுக்கு நீங்க கிளம்பிருங்க, புதாளுகளை பார்த்தா மிரண்டுருவாரு, கையில கிடைக்கிற நேரத்தை அடிச்சிருவாரு. அப்ப நான் வரேங்க. கொள்ளையில போறவங்க உங்களை ஐயோ சம்மந்தியா போறவங்க செருப்பால் அடிச்சுட்டு அவமானமாச்சே. எல்லாரும் இந்த வீட்டுல என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்கடா? மச்சான் வந்திருக்காரு யாரு தெரியுமா? தெரியுடா, அயோக்கியத்தனம் இல்ல. ஐயோ மச்சான் அவர் ரொம்ப பெரிய மனுஷன். யாரா பெரிய மனுஷன்? எவன்டா ஒண்டிட்டு இருக்கிறது? வெளியே வாடா நீ. மச்சான் நல்ல காரியத்துக்காக வந்திருக்காரு. மச்சான் என்ன நல்ல காரியம்? நல்லா இருக்கிறவனுக்கு சூடு போடுறதா? பொறுமை பொறுமை. நீ பேசாத, நீ சகுனி. அயோக்கிய பையல, உனக்கு 5 நிமிஷம் டைம் தர, அதுக்குள்ள இருக்கிறது ஓடி போயிடு, இல்ல செருப்பு பிச்சுரு. அப்பா செருப்பு கீழே போட. செருப்பு கீழே போடு. தினம் கூட ரோதனையா போச்சு. வீட்டுக்கு யாராச்சும் உணம்பரம் வந்தாங்கன்னா மான மரியாதை கெடுத்துருவோம் போலுக்கு. சின்ராஜ் உங்களை சொல்றதுக்கே சங்கடமா இருக்கு. நேற்று கூட உங்க ஆத்தாவே செருப்பால அடிச்சுட்டாரு. மச்சான் நீ செய்யறது உனக்கே தெரியாது மச்சான், நீ பச்சை குழந்தை மாதிரி. முதல்ல உள்ள போய் சேவிங் பண்ணு போ. இல்ல சின்ராஜ், நான் சொல்றத கேளுடா. நான் சொல்றத கேளு, உள்ள போய் சேவிங் போடா முட்டா பையல. ஐயோ அடிச்சிடாத, என்ன இருந்தாலும் உங்க அப்பா இல்லையா? ஆமாடா, அது ஒண்ணுதான் பாக்கி, அதையும் வாங்கி கொடுத்துரு, அப்பதான் உனக்கு நிம்மதியா. அத வந்து கூட்டு போ. அத்தா போ. மச்சான் உனக்கு சேவிங் தானே பண்ணணும், பல விதமா நான் செய்யறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க, கொஞ்ச நாளாவே ஐயனுக்கு புத்தி சரியில்லை. இத வச்சு இந்த வீட்டுல எப்படா பொண்ணு கொடுக்கறதுன்னு நீங்க எதுவும் நினைச்சிட வேண்டாம். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, பேசுனதுதான். ரொம்ப நன்றிங்க. இந்தாங்க துண்டுட்டு வந்துட்டீங்க. அப்ப நான் வரட்டுங்களா? ஆட்டுங்க. இந்தாங்க ஒரு செருப்புட்டு போறீங்க. அவர் செருப்பு இல்லையா? நான் ஒரு செருப்பு தனியா கிடக்குது. கீழே வையாங்க. ஐயோ அவர்கிட்ட போய் நான் பொண்ணை பாக்கணும், எப்ப வரலான்னு கேட்டு அவரு. என்னங்க என்னங்கோ என்ன போட்டோவை பார்த்தாலே பொண்ணு அவருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சுங்க. இருந்தாலும் நேரில் பார்க்க பிரியப்படுறாருங்க. எப்ப வீட்டுக்கு வரலான்னு கேட்டு வர சொன்னாருங்க. என்னப்பா இது, நம்ம ஜாதியில தான் பொண்ணு பாக்குற பழக்கமே கிடையாது. நேரம் நிச்சயதார்த்தம் தானே. ஒண்ணு செய்ய சொல்லு, இன்னைக்கு நம்ம ஊர்ல திருவிழா நடக்குது. பொண்ணு அங்கதான் வேடிக்கை பார்த்துட்டு சுத்திட்டு இருக்கோம். அவர் அங்க வந்து பார்க்கணும். என்ன சும்மா இவ்வளவு நேரமா தேடுறோம், ஆள் இருக்கிற நிதானமே கிடைக்கலையே. திருவிழா புறம் தேடியாச்சு, இனிமே ஆகாசத்துக்கு தான் போய் தேடணும். அங்கே ஆள் எப்படி பிரம்மாண்டம், பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. எனக்கு கொண்டாட்டியா வர போறவ அந்த அபிப்பிராயத்துல பாரு. இந்த பூவை கீழே வைக்கிற எடுக்கறியா? எடுக்கிறேன். எடுக்கலைனா நான் சொல்றதை செய்யணும். என்ன செய்யணும் சொல்லு. எடுக்கலைனா இந்த பாட்டி மாதிரி ஜாக்கெட் போட்டுட்டு திருவிழாக்குள்ள 1 மணி நேரம் சுத்தி வரணும். சுத்தி வருவியா? முண்டோ பாட்டி ஜாக்கெட்டே போடலடி. அதாண்டி பந்தயம். பூவை எடுக்கறியா? சரிடி பூவை எடுக்க முடியலன்னா நான் சுத்திட்டு வரேன். எடுத்துட்டா நீ சுத்திட்டு வரணும். சரியா? சரிடி. ஏயா ஜாக்கெட்டை கழட்டிட்டு சுத்துறதா பந்தயம் போட்டுக்கிறாங்களே, ஒருவேளை நம்மால் தோத்துட்டா?
யாரு தோத்தா என்னங்க, நாம சந்தோஷமா வேடிக்கை பார்க்கலாம்ல. ஊர்ல போய் உன்னை பேசிக்கிறேன். திரும்ப கூட எனக்கு பிடிக்கத்தான் உன்னை கூட்டு வந்தது. இப்படி இப்படியா? இங்க நின்று இப்படி நின்று. மூணே சான்ஸ் தான், அதுக்குள்ள பூ எடுக்கணும். ச்சே, ஒருக்கா போச்சே. ரெண்டாவது விஷயம் தான் விட்டாலே. ஆமா, நீ பேச. ருக்மணி 2 சான்ஸ் முடிஞ்சிருச்சு, இப்ப லாஸ்ட் சான்ஸ் ஜாக்கிரதை. தோத்துட்டல, ஜாக்கெட் கழட்டி. ஏய் ப்ளீஸ் ப்ளீஸ் வேண்டாம்டி. அதெல்லாம் முடியாது. பந்தயம்னா பந்தயம் தான். கழட்டி. கழட்டடினா நட. என்னங்க என்னங்க, உங்களுக்கு என்ன தலைநோவுதா? இல்லையா, நான் கட்டிக்க போற பொண்ணு ரவிக்க போடாம ஊர்வலமா போறா. அத்தனை பேரும் வேடிக்கை பாக்குறாங்க. அவமானமா இருக்கு. உங்களுக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு? அந்த பொண்ணுதான் பூ எடுத்துருச்சா? பூ எடுத்துருச்சா? ரவிக்க போடாம போய் எல்லாரும் வேடிக்கை பாக்குற மாதிரி இருந்துச்சே. அது சரி, உங்களுக்கு ஒரு பயம் கிளி, அது நீங்க என்னென்னமோ கற்பனை பண்ணிக்குவீங்க. அந்த பொண்ணு பூ எடுத்துட்டு போய் 10 நிமிஷம் ஆச்சு. எந்த பக்கம் போச்சு? அதுவும் அந்த ஜவுள் கடை பக்கம். விடாத, புடி. ப்ளீஸ் ருக்மணி, 5 நிமிஷம் கடையை பாத்துக்கிறியா? நான் போய் அப்பா கூட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறம் நம்ம 3 பேருமா சேர்ந்து சுத்தலாம். சரி, 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். கடை காலிச்சுன்னா எம்எல் ரிப்போர்ட் பண்ணாத. இல்ல இல்ல, சீக்கிரம் வந்துடுறேன். என்னடி நீ பாட்டுக்கு அவளை அனுப்பிச்சிட்ட, நம்ம 2 பேருக்கும் ஒண்ணுமே தெரியாது. கடைக்கு யாராச்சும் வியாபாரத்துக்கு வந்தா என்னடி பண்றது? அடி போடி, எல்லா துணியிலுமே விலை எழுதி போட்டிருக்காங்க. வர்றவங்களுக்கு கொஞ்சம் ஐஸ் வச்சு பேசணும்னா அவங்களே தன்னால வாங்கிட்டு போறாங்க. இதுக்கு போய் பாய். அங்க பாத்தியா, 2 மஞ்சுமா காணுங்க இங்கேயே பாத்துட்டு இருக்காங்க. அநேகமா இங்க வந்தாலும் வருவாங்க. வந்தா ஒரே அமுக்கிடுவோமா? அமுக்கிடுவோம். என்னங்க, அந்த பொண்ணுங்க நம்மளை பார்த்து ஏதோ குசு குசுன்னு பேசிக்கிறாங்க. அது ஒண்ணு இல்ல, ஆள் வாட்ட சாட்டமா லட்சணமா இருக்கிறதுனால ஆறு என்னன்னு சொல்லி விசாரிச்சிட்டு. ஆமா ஆமா, எங்க போனாலும் என்ன பத்தி அப்படித்தான் பேசிக்கிறாங்க. வாட்ட சாட்ட லட்சணம்னா நீயா? ஓஹோ, நீங்களோ? சரி, ஜவுளி கடைக்கு போய் துணி எடுக்காப்ப அந்த பொண்ணு கிட்ட பேச்சு கொடுக்கலாம். நட. வாங்க வாங்க வாங்க. வந்துகிட்டே இருக்கிறேன். வணக்கம், வணக்கம். என்னங்க, பாத்து பாத்து. எனக்கு கை. வாங்க வாங்க வாங்க, உட்காருங்க. நீங்க உட்காருங்க. அப்புறம் ஜவுளி எடுக்கலாம்னு வந்தோமுங்க. அதுக்கு என்ன எடுத்துட்டு போச்சு? இது வேணுங்களா? வெயிலுக்கு கொண்டு வந்தேன். அடக்கியா, மானம் போகுதுல்ல. அப்புறம் என்ன வாங்க வந்தீங்க? உங்களுக்கு வேட்டி சட்டையா இல்ல வீட்டுக்காரிக்கு புடவை வைக்கியா? அட நீங்க வேற, கவுண்டருக்கு கூட கல்யாணமே ஆகலைங்க. இப்பதான் பொண்ணை பாத்துக்கிட்டே இருக்காரு. ஐயோ, ஏய், ஆர்மி விட்டு சொல்லி சாருக்கு 2 சர்பத் வாங்கிட்டு வர சொல்லி. அப்படின்னா கட்டிய போற பொண்ணுக்கு தான் புடவை வாங்க வந்திருப்பீங்க இல்ல? எடுத்துருவோம், பொண்ணுக்கே எடுத்துருவோம். சரிங்க, உங்களுக்கு எந்த மாதிரி புடவை பிடிக்கும்? மைசூர் சில்க், காஷ்மீர் சில்க், சைனா சில்க், மலேசியா, சிங்கப்பூர் எல்லா சில்க் இருக்கு. உங்களுக்கு எந்த சில்க் பிடிக்கும்? நமக்கு சிலுக்கெல்லாம் ஒத்து வராதுங்க. நல்லா நெகு நெகு நாள் பட்டா கூட நிக்கிற மாதிரி இந்த கண்டாங்கி சேலை இல்லைன்னா சுங்குடி சேலை இருந்தா ஒரு 5 எடுத்து போடுங்க. அதுலதான் ஒண்ணு தேடி பிடிப்போம். ஏன்? நான் நினைச்சேன் காதுல கடுக்கம் போட்டிருக்கும் போது உங்களுக்கு அதான் பிடிக்கும். காதுல இருக்கிற கடுக்குன்னு கழட்டு சொல்லி ரொம்ப காலமா சொன்னேன். ஆத்தா போட்டது மாட்டினீங்க. இப்ப உங்க கூட வந்து எனக்கு மானக்கேடா இருக்குது. இது ரொம்ப நல்லா இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிச்சது. நம்மளுக்கு அந்த புடவை பிடிச்சிருக்குங்களா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ அதே எடுத்துக்கிறேன். அப்படின்னா இந்த புடவைக்கு தகுந்த மாதிரி ரவிக்கு எடுக்கவா? குடுங்க குடுங்க, அது ரொம்ப முக்கியமாச்சே. நான் பேசுறேன் இல்லையா? இது பாருங்க. இல்லீங்களே, ரவிக்க நேரம் அவ்வளோ திறமா தெரியலையே. என்னங்க அப்படி சொல்லிட்டீங்க? இந்த புடவைக்கு தாங்க கரெக்ட் காம்பினேஷன். பாருங்க. ஏயா, புடவை ரவிக்க 2 எடுப்பா இருக்குல்ல? அடேங்கப்பா, ஒண்ணு தூக்குது போங்க. அப்புறம் ஏதாவது வேணுங்களா? இன்னும் என்னங்க, புடவை எடுத்தாச்சு, ரவிக்கு எடுத்தாச்சு, அவ்வளவுதானே. அப்புறம் மறந்தே போச்சு, இந்த காடா இல்லைன்னா மல்லு துணி இருந்தா ஒரு 1/2 மீட்டர் கொடுங்க, உள்பாடி தைச்சுக்க சொல்லலாம். என்னது, உள்பாடி தைச்சுக்கிறா? இப்ப எல்லாரும் பிராதா போட்டுக்கிறாங்க. அதுவும் கல்யாண வயசு பொண்ணுங்கிறீங்க, கண்டிப்பா பிராதா போட்டுக்குவா. அது நீ அது பிரா. இது தெரியாதவங்கள உங்களுக்கு? சுத்த உலகம் புரியாத ஆளுங்க நீங்க. இதுதானுங்க
சேச்சா கருமங்கன்றாவி அதை கீழே வை, அதை வேற தூக்கி கையில வச்சுட்டு இருக்க நீ. நல்ல குடும்பத்துல இருக்கிற பிள்ளைங்க போடுற லட்சணமா அது? என்னது குடும்ப பொண்ணு லட்சணமா? இப்ப நான் எல்லாம் அதான் போட்டிருக்கேன். என்ன பார்த்தா குடும்ப பொம்பளையா தெரியலையா? உன்ற கிட்ட எனக்கு பிடிக்காது, அது ஒண்ணுதான். நீ ராட்டாந்தூரி ஆடும்போது அத்தனை வயல எங்க பார்த்தான்னு தெரியுமா? லட்சணமா இருந்தா எல்லாரும் பார்க்கதான் செய்வாங்க. என்னத்த லட்சணம்? அதை போடுறதா? அது எனக்கு பிடிக்காது. பொண்டாட்டியா வரப்போறவளுக்கு பிடிச்சதுன்னு வை, என்ன பண்ணுவ? திரும்பவும் பாடுறேன். புருஷனுக்கு பிடிக்காதுன்னு சொல்றேன், அப்புறம் பொண்டாட்டி போடுவேன்னு என்ன அர்த்தம்? போட்டா போட்டுவே நீ போட்ட நீ சும்மா ரெடி போட்ட என்ன செய்வேன்? சரி போடா. இத பாரு, என்கிட்ட இந்த ராங்கித்தனமா எல்லாம் பேசாத. நான் ஒரு மாதிரியான ஆளு, எனக்கு மகா எரிச்சல் வந்துரும். அப்புறம் என்ன பண்ணுவேன் எது பண்ணுவேன் எனக்கே தெரியாது. சரிதான், நிறுத்தியா? பொம்பளை மாதிரி கடுக்க போட்டுக்க தெரியுது, பொம்பளை மனசை புரிஞ்சுக்க தெரியலையே. ஆஞ்சு பல்லுகள் எல்லாம் கழிச்சு போடுவேன். ஆறிட்ட பேசிக்கிற நீ என்னங்க இது? நீ சும்மாரியா? பொட்டச்சின்னா ஒரு அடக்கு கொடுக்கு இருக்கணும். இப்ப எப்படின்னா பின்னால போக போக எப்படி இருக்கணும் வேண்டாம்? புருஷ மனசை புரிஞ்சு நடந்துக்கிறதா பொம்பளைக்கு லட்சணம். அது விட்டு போட்டு கூடமான பேசிட்டு இருக்கானா? ஏயா கடையில இன்னைக்கு நான் கொஞ்சம் முட்டாள்தனமா நடந்துட்டணும். நீங்க எப்பவுமே அப்படித்தான். சரி விடியா, நிச்சயதார்த்தம் நடக்கிற அன்னைக்கு இந்த பிரான் என்னமோ சொன்னியே, அது ஒண்ணு வாங்கி அந்த பொண்ணு கிட்ட கொடுத்து நைஸா சமாதானப்படுத்த போறேன். ஏங்க இவ்வளவு கலாட்டம் நடந்ததுக்கு அப்புறம் சத்தியமா அந்த பொண்ணு உங்களுக்கு கட்ட போறது இல்ல. டிக்கெட் இத பாருங்க, மேட்டுப்பட்டிக்கு எனக்கு மட்டும் ஒரே ஒரு டிக்கெட் கொடுங்க. ஏங்க எனக்கு? இந்த ஆள் ஆறுனே எனக்கு தெரியாது, அந்த ஆள்கிட்டயே காசு வாங்கிக்கோ. ஐயோ என்கிட்ட காசு இல்லைங்க. அப்ப இறங்கிக்கல. ஐயோ